எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலை நின்று பரிவோடு மகுந்த அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2025 செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை நோக்கி போறவங்களுக்கு இன்னைக்கு சூலமா இருக்கனால கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி துவாதசி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை 4:28 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். யோகம் அதிகண்ட நாம யோகம் மதியம் 3:04 வரை, பின்பு சுகர்மம் நாம யோகம். கரணம் கவளவ கரணம் மதியம் 12:41 வரை, பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:28 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். மீன ராசிக்கு கிரக நிலவரங்கள். கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், விருச்சக ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். மார்கழி மாதம் வந்துருச்சு, அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பிரார்த்தனைகள் எல்லாமே காலையில ஏஞ்சி நீங்க வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி மார்க்கர் ஒன்றை வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், ராஜநிலையோட எண்ணை மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க. உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்பர் கண்டிப்பாக இந்த நாளும் இனிய நாளா அமையும். உங்களோட கோரிக்கையும் சீக்கிரத்திலே நிறைவேறும். முழு நம்பிக்கையோட செய்ய வேண்டும். மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. இது காமனான ராசி பலன் தான். உங்களுக்கு பர்டிகுலரா உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்ட நம்பர் பயன்படுத்துறீங்களா, உங்க செல்போன் நம்பர் கரெக்டா இருந்தாவே நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். செல்போன் நம்பர் மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கறது இல்லை, அதோட 4 டிஜிட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய 6 டிஜிட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்குறோம். 2 வீலர் காருக்கு வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் இதெல்லாம் கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதம் முழுவதும் நம்ம 2026 ஆண்டு பலன் பிரீஃபாக பார்க்குறோம். ஒரு ராசிக்கு 3 நாள் நம்ம டைம் எடுத்து பார்க்குறோம். அவங்க குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரிக்கு, அப்பா அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு பார்க்குறோம். இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறதா இருந்தால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்கள் மேசராசிலேருந்து வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம்.
இதுல தான் இந்த ஆண்டு வந்து கன்னி லக்னம் வந்து வந்திருக்கு. ராசி ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் பயணம் செய்கிறார். இப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான், ஓகேங்களா. 9ல சந்திர பகவான் இருக்கிறாங்க. 10ல வந்து குரு பகவான் வக்ரமா இருக்காங்க. 12ல வந்து கேது பகவான் வந்து இருக்கிறாங்க. இதான் கிரக நிலவரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது, ஓகேங்களா. ஏப்ரல் மாதத்துல புது தமிழ் வருடம் வரும்போது அது கொஞ்சம் மாறுபடும், ஓகேங்களா. இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாய் மீது ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. இது வரைக்கும் தாய் மேல பாசம் இல்லாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாய் மேல அன்பா இருப்பாங்க. சின்ன சின்ன உதவியும் தாயிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வந்துடும், ஓகேங்களா. அம்மாவை பத்தி பெருமையா பேசுவாங்க. அம்மாவை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுத்து இது பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சொத்து சுகம் அமையும், உடைமை, கல்வி எல்லாமே வந்து இந்த ஆண்டு வந்து சிறப்பா இருக்கும். அம்மாவோட பெருமை பத்தி பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து வாகனத்தால் ஆதாயம் ஏற்படும். நிலம் ஆதாயம் உண்டு. வாகனம்ங்கிறது டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க கன்னிராசினா அவங்களுக்கு அதுல ஆதாயம் உண்டு. நிலம் சம்பந்தப்பட்ட ஆதாயம் வந்து கண்டிப்பா இருக்கும். பண வரவு இதுல வரும். வாடகை வருமானம் வர்றது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா குத்தகை வருமானம் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கன்னிராசிக்கு வந்து உண்டு. இது ஜனவரி மாசம் இல்ல டிசம்பர் மாசத்திலே சில பேர்த்துக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கன்னிராசியில பிறந்த சகோதரர் பொறுத்த வரைக்கும் பணம் தேடி அலைவார். அப்போ வந்து வேலையை தேடி வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஜாதகர் வந்து அடிக்கடி இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஜாதகருக்கு வந்து இடம் மாற்றம்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும். இளைய சகோதரனுக்கு பண ஆசை வந்து உண்டு, ஓகேங்களா. இவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக வரும். சின்ன சின்ன செலவுகள் வந்து அதிகமாக வரும். மருத்துவ செலவு ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய் ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லா கிரகம் அமைஞ்சிருக்கனால இவங்களுக்கு செலவும் வரும். அதே மாதிரி பேர் புகழ், நிர்வாக அமைப்பு உண்டு. நிர்வாக திறமையை அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த நிர்வாக திறமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா அதுல நல்ல அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் தாமதமாக அந்த பூர்வீக சொத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. தாய் வழி சொத்தா இருந்தா உடனே கிடைக்கும். இப்ப அம்மா வழி பூர்வீகமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். தந்தை வழி பூர்வீகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தடை தாமதப்பட்டு தான் கண்டிப்பாக வரும். அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. கலை உணர்வு அதிகமா இருக்கும். சினிமா, நாடகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசைகள் அதிகமாக உண்டு. ஆனா இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா தடை ஏற்பட்ட பிறகுதான் அந்த காரியம் வந்து வெற்றி அடையும். ஏன்னா நம்ம ஏற்கனவே லோன் வாங்குறது சம்பந்தமா நம்ம சொல்லியிருப்போம் கன்னி ராசிக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம்ங்கிறது ஏற்படும், ஓகேங்களா. வீடு வாகனத்தினால வந்து நன்மைகள் இருந்தாலும் அது தாமதப்பட்டு தான் கிடைக்கும். அப்பதான் வந்து அது நீடிச்சு நிலைக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இவங்களோட தாய்க்கு வந்து கொஞ்சம் முன்கோபம் அதிகமா டென்ஷன் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆண்டு. கன்னி ராசியில பிறந்த நபர்களுக்கு அவங்களோட தாய் வந்து கொஞ்சம் முன்கோபம் வந்து ஏற்படும். பொதுவாக கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு சில கல்வி தடை சம்பந்தப்பட்ட இடையூறுகள் வந்து ஏற்படும். இவங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருப்பாங்க. பார்க்க இளமையான தோற்றமாகவும் இருப்பாங்க. இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் இடையூறுகள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. தாய் அந்த வேலையில வந்து நல்ல ப்ரொமோஷன், பேர் புகழ்லாம் கிடைக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற மற்ற நபர்கள் வந்து இவங்களுக்கு வந்து எதிரி போல் காட்சி அளிப்பாங்க. அப்ப எதிரிகள் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த ஆண்டு வந்து ஏற்படும். தாயோட ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும், ஓகேங்களா. சமுதாய தொடர்பு வந்து ஏற்படும். இப்ப கன்னிராசியில பிறந்தவங்க அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அரசியல், அரசாங்கம் அல்லது வேற ஏதாச்சும் சமுதாய பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் கண்டிப்பாக வரும் தாயை பொறுத்த வரைக்கும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.